ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதித்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் நல்லா வெந்து வரும்போது காளான்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு. இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். காளானில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.